எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு தனியார் வங்கியில் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்து 34 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஓய்வு பெற்றிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாகவே என்னுடைய லைஃப் இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணோம். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நாலேஜை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அது இன்பில்ட்டாக இருக்குது. எங்கள் ஃபேமிலியில் ஹெரிடிட்டரியாக எங்கள் ஃபாதர் ஹெட்மாஸ்டர் ரிட்டையர் ஆனார். நான் எஜுகேஷன் லைனுக்கு போகணுன்னு தான் அவருடைய விருப்பம். நான் இங்கே பேங்கிங் லைனுக்கு வந்துட்டேன். இது ப்ரிலிமினரியாக உங்களுக்கு சொல்லிக்க கொண்டே இது. ஸோ தி மெயின் பர்பஸ் இந்த சேனல் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இது நாட் ஃபார் எனி ப்ராஃபிட்டபிள், இது லாபகரத்துக்கோ அதுக்காக நான் இதை ஸ்டார்ட் பண்ணல. எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும். நான் பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா, கிராமப்புற மக்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வங்கினா என்ன, அது என்னென்ன செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரியவில்லை. நாங்களே நிறைய கிளாஸ் நடத்துகிறோம், எல்லாம் நடத்துகிறோம், இருந்தாலும் ஸ்டில் அவங்க தே ஆர் லேகிங் பிகைண்ட். ஸோ அதுக்காக ஒரு பாமர மக்கள்லேருந்து ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும், இப்போ தற்சமயம் ஒர்க் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறவங்களா இருக்கும், அவங்க வரைக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இதை நான் தொடங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு +2 லெவல்லையே ஆர் 10th லெவல்லையே காமர்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து அவங்க பேங்கிங் தான் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, பேங்க்னால் என்ன, எப்படியெல்லாம் இருக்குது, அது ஹிஸ்ட்ரி, அது என்னெல்லாம் பண்ணுறது அப்படிங்கலாம் அவங்க ஒரு ஒரு 1 இயர் படிக்க வேண்டிய சமாச்சாரத்தை ஒரு 1 hour வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை நான் ஒரு கேப்சூல் மாடலில் உங்களுக்கு நான் தரலான் இருக்கேன். நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. அவங்க இந்த சிஐபி ஜேஏபி எல்லாம் எழுதினா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நேஷ்னல்ஸ் பேங்க்கில். அவங்க ஆஸ்பயர் பண்ணி இன்ஸ்டியூட்டெல்லாம் தேடி போய் அதுக்கு பணம் கட்டி அது டைம் கிடைக்கணும். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு அந்த டயத்தில் போய் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போ வேணுமோ நீங்கள் அதை எப்போ ஓய்வு கிடைக்கும் போகிறதோ அதை போட்டு நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அவங்களுக்காகவும் இந்த நான் பண்ணுற சேனலில் சப்ஜெக்ட்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் பப்ளிக், அவங்க பேங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ கரண்ட்டாக என்னென்ன ரேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, பேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், தற்சமயம் ஊழியர்களாகவோ அல்லது அலுவலர்களாகவோ பணிபுரிபவர்களுக்கு ரிசர்வ் பேங்கினுடைய ரீசெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன வந்திருக்கு, என்ன செக்டாருக்கு என்ன லோன் கொடுக்கலாம், என்ன மாதிரி என்னென்ன ரெகுலேஷன்ஸ் நியூவாக வந்திருக்குங்கிறத அவங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும், அதேமாதிரி தொழில் முனைவோர் அப்படின்னு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் கவர்மெண்ட்டில் நிறைய பண்ணி இப்போ எம்எஸ்எம்இ எல்லாம் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியெல்லாம் அது ஒரு வெஞ்சராக நினைப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டடாக அவங்களுக்கு எந்த தொழிலில் இருக்கோ வராங்க. அப்போது அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அணுகினாக்கா அவங்களே ஃபார்மெல்லாம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நான் எப்படி ஒரு தொழில் தொடங்கலாம்னா, என்ன மாதிரி தொழிலுக்கு எங்கே அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான லோன்கள் வங்கியில் கிடைக்கும், அதனுடைய வட்டி எல்லாம் என்ன மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன கிடைக்கும், நீங்கள் எவ்வளவு போட வேண்டியிருக்கும், அதை வச்சு நீங்கள் உங்களுடைய தொழிலை நடத்தலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையில் கிடைக்கணும். எல்லா தகவல்களும் ஒருமிக்க கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படின்னா, ஒரு மல்டி வேரியஸ் பீப்புளுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதான வழியே ஒரு லாப நோக்கத்தோடு இந்த சேனலை பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அது இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி ஒன்றும் விஷயம் இல்லை. இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்னென்னா, அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதுக்காக தான் இந்த மெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ +2 லெவலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பேங்கிங் நாலேஜ் தியரட்டிக்கலாக தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்காது. பேங்க்னா இருக்கும், ஏதோ டெபாசிட் போடுவாங்க, அட்வான்ஸ் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ண போகிறேன்னா, இப்போ ஆரம்பத்தில் இருந்த செக் புக் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜியில் அப்படிங்கிற வரைக்கும் தரவாக ஒரு பாமர ஒரு காமன் மேனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு, புரியக்கூடிய அளவுக்கு எடுத்து சொல்லி
பண்ணலான்னு பிளானில் தான் இந்த சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டுக்கும் அந்த சேனல்லையே நான் வந்து கொடுத்துருக்கேன், என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், டவுட்ஸு கொரீஸ்க்கும் பண்ணியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் விரிவாக எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட்டும் வைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கரண்ட் இது வேணும், அந்த மாதிரி எதுவும் கொரி ரைஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட்டு டெலிகாஸ்ட்டில் அதை நான் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு அந்த விவரத்தை நான் தெரிவிக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இது வந்து ஒரு புதுமையாக ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ நம்ம கற்றுக் கொடுத்ததை இன்னும் 2 பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் எனக்கு மகிழ்ச்சி. கல்லூரிகள்லாம் நடத்துறதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். கொரோனா போது நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் நடத்தியிருக்கேன். ஸ்டில் போயின்னு தான் இருக்கேன். இப்போது கொஞ்சம் ஆஃப்லைட்டாக நான் நிறுத்திட்டேன், போக முடியல. ஸோ இருந்தாலும் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் மெயினாக இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.